என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய முத்திலே சீஷர்களை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷன் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது, அதிலும் குறிப்பாக யூதாஸை குறித்து பார்க்கிறோம். யூதாஸ் இழந்த இழப்புகள் என்ன என்பதை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். அந்த யூதாஸை அறிமுகப்படுத்தும் போதே துரோகி என்றும் திருடன் என்றும் தான் வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் நேற்று தினத்தில் அவன் அந்த அதிகாரத்தை பாருங்க, பிசாசை துரத்த ஆண்டவர் அந்த வியாதிகளை நீக்க இப்படி அதிகாரத்தை கொடுத்திருந்தார். அவன் அதை இழந்து போகிறான். தொடர்ந்து இன்றைக்கு இன்னொரு வசனத்தையும் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அவன் எதை இழந்திருப்பான்? யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரத்தின் 12வது வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பாருங்க, இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை தெரிந்தெடுத்து அவர்களுக்கு அப்போஸ்தலர்கள் என்ற அந்த பட்டத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். நீங்கள் அதை இன்னும் தெளிவாக படிக்கணும்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே 1 அதிகாரத்திலேயே அவங்க சீஷர்கள் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தில் ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க பாருங்க. 24வது வசனத்தில், எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்திற்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்கு, இந்த அப்போஸ்தல பட்டத்தை அவன் இழந்து போகிறான். இழந்து போன அப்போஸ்தல பட்டம். அன்பு சகோதர சகோதரிகளே, அவன் அப்போஸ்தல பட்டத்தை, அந்த அந்தஸ்தை இழந்து போகிறான். இவ்வளோ பெரிய அந்தஸ்து. ஆண்டவர் சீஷர்களை அழைத்து அப்போஸ்தலர் என்ற பெயரை வைத்தார். ஆனால் அந்த அப்போஸ்தல பட்டம் அவனுக்கு இல்லாமல் போயிற்று. ஒரு நாள் பிசாசுக்கு செவி கொடுத்து, பிசாசுக்கு அவன் இடம் கொடுத்து, பிசாசு உள்ளே புகுந்து அவன் பேச்சை கேட்டு அவன் வாழ்க்கையை எவ்வளோ நாசமாக்கிக்கிட்டான் இல்லையா? அந்தஸ்தை இழந்து போகிற அனுபவம் நிறைய பேருக்கு. இயேசுவோடு வாழும்போது அந்த அருமை தெரியாது. அவரை விட்டு தூரம் போனதுக்கப்புறம் தான் தெரியும். அப்பா கூடயே சின்ன பையன் இருக்கிற வரைக்கும் ராஜா மாதிரி இருந்தான். அப்பாவை விட்டுட்டு தனக்குடைய பாகத்தை பிரித்து கொண்டு போனதுக்கப்புறம் தான் அவனுக்கு அந்த பாருங்க, போனவன் எல்லாத்தையும் இழந்துட்டான். பன்றிகளோடு பன்றியாக கடந்து அதின் தவிற்றினால் தன்னுடைய வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான் என்று பார்க்கிறோம். பன்னியோடு பன்னியாக கிடக்கும்போது தான் அப்பா ஞாபகம் வருது. அப்பாவுடைய அந்த பெரிய மனசு அவனுக்கு தெரியுது. அப்பாவுடைய அருமை எப்போ தெரியுது இல்லையா? இன்றைக்கி பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்களை இழக்கும் போது தான் அந்த ஆசீர்வாதத்தினுடைய மேன்மை தெரியும். பிரியமானவர்களே, அவன் இழந்து போனது அந்தஸ்தை இழந்து போனான். அப்போஸ்தலனாகிய யூதாஸ் காரியோத் அப்படின்னு ஒருவேளை அழைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அவன் அதை இழந்து போனான். இப்போ அவனுக்கு அந்த அழைப்பு இல்லை, அந்த அந்தஸ்தை இழந்து விட்டான். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்குற அந்தஸ்துகளை சீஷர்களாக கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவருக்காக நான் ஒரு பெரிய பிஷப் ஆகிட்டேன், அல்லது பெரிய டாக்டர், அது பெரிய என்ன பட்டம் போட்டாலும் இயேசுவின் சீஷன் என்ற அந்தஸ்தை விட, இயேசுவின் பிள்ளை என்ற அந்தஸ்தை விட உலகத்தில் வேறு என்னங்க அந்தஸ்து நமக்கு வேணும்? இன்றைக்கி அந்த அந்தஸ்தை காத்துக்குவீங்களா? எதுக்காகவும் அந்த அந்தஸ்தை இழந்துடாதீங்க. நான் அவருடைய பிள்ளை, அந்த அந்தஸ்து இருக்கணும். எங்கள் அப்பா யார் தெரியுமா? இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்க யார் தெரியுமா, அவங்க தெரியுமா, இவங்க தெரியுமாலாம் சொல்லுவோம். தைரியமாக சொல்லுங்கள், எங்கள் அப்பா யார் தெரியுமா, நான் யாருடைய பிள்ளை தெரியுமா? அந்த ஒரு அந்தஸ்தை காத்துக்கொள்ளுங்க. ஒரு நாளும் அற்பமான இந்த உலக காரியத்துக்காக தேவன் கொடுக்குற அந்த மகிமையான அந்தஸ்தை இழந்துடாதீங்க. கடைசி வரைக்கும் காத்துக்கொண்டு அவருக்காக ஓட கர்த்தர் கிருபை தருவார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த அந்தஸ்தை காத்துக்கொள்ள, கடைசி வரை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். சீஷன் என்ற அந்த அந்தஸ்தை தாண்டி அப்போஸ்தலன் என்ற அந்தஸ்தை ஆண்டவரே அந்த யூதாஸுக்கு கொடுத்தீர். இழந்து போனான். ஆண்டவரே, அவன் எவ்வளோ பெரிய ஒரு பரிதாப நிலைமைக்கு தள்ளப்பட்டான். இதோ நாங்களும் ஆண்டவர் கொடுக்கிற அந்தஸ்தை காத்துக்கொள்ள உதவி செய்யும். அதை இழந்து விடாமல் எப்போதும் நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் ஓட எங்களுக்கு உதவி செய்யும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரோடும் தொடர்ந்து பேசும். ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். கையின் பிரயாசங்களுக்கு வேண்டிய கிருபைகளையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் அந்தஸ்தை காத்துக்கொண்டு இயேசுவுக்காக தொடர்ந்து ஓடுங்க. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். விக்டோரியஸ் மினிஸ்ட்ரிஸ் பைபிள் இன்ஸ்டியூட் மூலமாக 9வது அணி, இந்த 9th பேட்ச் பிடிஹெச்சுக்கான இந்த வகுப்பை துவங்க இருக்கிறோம். இது 3 ஆண்டுகள் இரவு
செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளிலே இரவு 7:30 மணிக்கு துவங்கி 8:45 மணி வரை நடைபெறும். இது ஜூம் மூலமாய் நடைபெறுகிற வகுப்புகள். ஸோ இதை பார்க்குறவங்க இதை மற்றவர்களுக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. இது அநேகர் இதன் மூலமாய் பயன்பெற்று கர்த்தருடைய கிருபையினாலே 8 அணியினர் இதில் படித்து சிலர் படித்து முடித்து பட்டம் பெற்றிருக்கிறாங்க. இன்னொரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். இதோடு கூட எம்டி வகுப்புகளையும் நாங்கள் துவங்கவிருக்கிறோம். எனவே நீங்கள் இதில் கலந்து கொள்ளலாம். பிடிஹெச் 3 வருடங்கள் முடித்தவர்கள். இது 2 வருஷ கோர்ஸ் தான். இது திங்கட்கிழமை இரவும் வியாழக்கிழமை இரவும் நடைபெறும். எனவே இதில் நீங்கள் கலந்து கொண்டு படிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை தரமான நீண்ட அனுபவம் உள்ள நல்ல ஆசிரியர்களை கொண்டு நாங்கள் நடத்தி வருகிறோம். தவறாமல் இதில் கலந்து கொள்ளுங்க. உடனடியாக கீழே காண்கிற அந்த ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் இதனுடைய அட்மினோட நீங்கள் பேசி மற்ற காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் உடனடியாக கலந்து கொள்வதற்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நிச்சயமாக இந்த வகுப்புகள் உங்களுக்கு பிரயோஜனமாய் கண் திறப்பாய் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாய் கர்த்தருக்காய் நீங்கள் எழுந்து எரிந்து பிரகாசிப்பதற்கு பிரயோஜனமாய் இந்த வகுப்புகள் இருக்கும். மாற்றமே இல்லை. உடனே கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.